என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த சூர்யாவின் அம்மாவின் அருகில் அப்பாவும் தாத்தாவும் நின்று கொண்டிருக்க அவர் மெல்ல விழிகளை திறந்தார். செவிலியர் ஒருவர் அவர் அருகில் அமர்ந்து அவரது பிளட் பிரஷரை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். அவர் கண்பிடித்ததை கண்டதும், நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் என்று கூறி அங்கிருந்து எழுந்து சென்றார். சூர்யா அம்மாவின் விழிகள் அறை முழுவதும் ஓடியது. அப்பா தாத்தாவையும் தாண்டி அவர் விழிகள் யாரையோ தேட, வைதேகி யார தேடுற? அப்பா கேட்டார். நான் மயங்கி விழும்போது ஒரு பொண்ணுதான் என்ன தாங்கிக்கிட்டா. எதிரில ஒரு கார் வேற வந்துட்டு இருந்தது. கார்ல அடிபடாம என்ன காப்பாத்தினது கூட அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு எங்க என்று கேட்டார். பொண்ணா? அப்படியெல்லாம் யாரும் இல்லையே வைதேகி. சந்தோஷ் தான் உன்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான். அவன் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னான். இல்லங்க, அந்த பொண்ணு என்ன அத்தனை வேற சொன்னா. யார்கிட்ட சொன்னா? சந்தோஷ் கிட்டதான். சந்தோஷ் கிட்டயா? ஆமா, சந்தோஷ கூப்பிட்டு கேட்டு பாருங்க. சரி இரு என்ற அப்பா சந்தோஷை போன் செய்து அழைக்க சந்தோஷும் அறைக்குள் வந்தான். சந்தோஷ், வைதேகி ஏதோ ஒரு பொண்ணை பத்தி சொல்றா. யார் அந்த பொண்ணு? சார், அது அதான் யாரு? அது நம்ம வைரா மேடம் சார். வைராவா? அனைவரும் வியப்போடு கேட்டனர். ஆமா, அவதான் வைதேகிய கார்ல அடிப்படாம காப்பாத்தினதா? ஆமா சார். அப்படியே அவ என் கூட ஹாஸ்பிட்டல் வரல? அம்மா தான் கேட்டார். அவங்கள பார்த்து நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லி அவங்க கூட வரல. அம்மா எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்கள் அங்கு மௌனம் நிலவியது. என்னங்க, நம்ம ஞாயிற்றுக்கிழமை தானே சிவகங்கை போறோம் என்று கேட்டு அந்த மௌனத்தை அம்மா கலைத்தார். ஆமா, சூர்யா மும்பையில இருந்து நேரா சிவகங்கை வந்துடுவான்ல? ஆமா, நீதானே அவனை சென்னை வர வேண்டாம், மும்பையில இருந்து நேரா சிவகங்கை வந்துடுன்னு சொன்ன. அதே மாதிரி திருவிழா முடிஞ்சதும் அது வழியா அப்படியே மும்பை போயிடு, சென்னை எல்லாம் வர வேண்டாம்னு சொன்ன. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா இனி அவன் திரும்பி மும்பை போக வேண்டாம். திருவிழா முடிஞ்சு நம்ம கூட சென்னைக்கு வரட்டும். அதே மாதிரிதான் திருவிழா முடிஞ்சு நம்ம சென்னை வந்ததும் வைராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அம்மா கூறியதை கேட்டு அப்பா தாத்தா இருவரும் தங்கள் செவிகளை நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன திடீர்னு இப்படி ஒரு மனமாற்றம்? அப்பா தான் கேட்டார். திடீர்னு இல்லங்க, ஒரு வாரமா என்னன்னு தெரியல, என் மனசுல ஒரு பெரிய பாரம் ஏறி உட்கார்ந்த மாதிரி இருந்தது. வைரா வேற கண் முன்னாடி வந்து நின்னுட்டே இருந்தா. அவ வந்து கண் முன்னாடி நிற்கும் போது எல்லாம் என்னுடைய மனசை போட்டு யாரோ பிழிற மாதிரி ஒரு வலி. கடவுளே, என்னுடைய மகனுக்கு ஏத்த வாழ்க்கை எதுன்னு எனக்கு காட்டுன்னு சொல்லி ஒரு வாரம் விரதம் இருந்தேன். வைரா தான் சூர்யாவுக்கு ஏத்த வாழ்க்கை துணைன்னு அந்த கடவுள் சொல்லாம என்கிட்ட இன்னைக்கு சொல்லிட்டாரு. அம்மா கூற தாத்தாவின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. ஆனா இதை எதையும் இப்ப சூர்யா கிட்டயோ வைரா கிட்டயோ யாரும் சொல்ல வேண்டாம். அம்மா கூற, நீ வைராவை ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுக்காகவே நீ என்ன சொன்னாலும் தட்டாம கேக்குற. அப்பா குறும்பாக கூற மருத்துவர் அறைக்குள் வந்தார். புன்னகையோடு அம்மாவை பரிசோதித்து முடித்தவர், எந்த பிரச்சனையும் இல்ல, பசி மயக்கம் மட்டும்தான். ஆனா லேசா பிளட் பிரஷர் எகிரி இருக்கு, அதுக்கு மட்டும் மெடிசன் கொடுக்கறேன் என்று கூறியவர் அம்மாவை பார்த்தார். நீங்க வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க மேம், வேற எந்த பிரச்சனையும் இல்ல என்று கூறிவிட்டு அவர் வெளியே செல்ல சிறிது நேரத்தில் பில்லை கட்டிவிட்டு மருந்தையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டனர். வைரா கோயிலில் இருந்து வீடு திரும்பிய போது முகமெல்லாம் புன்னகையாக ஹாலில் அமர்ந்திருந்த அப்பா, நீ கோயிலுக்கு போகும்போது செல்போனை எடுத்துட்டு போகலையாமா என்று கேட்டார். இல்லப்பா, ஏன், என்னாச்சு? சூர்யா போன் பண்ணியிருந்தாரு, உன்னை விஷ் பண்ணணும்னு சொன்னாரு. அவருக்கு எப்படி? ஜானு அம்மா தான் உன்னுடைய பிறந்த நாள்னு சூர்யா தம்பி கிட்ட சொல்லி இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? அதை கேட்டபடியே சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த ஜானு அம்மா, ஆமா நான் தான் சொன்னேன், அதுக்கு இப்ப என்னவா என்று கேட்டார். எதுக்குமா தேவையில்லாம அவரை தொல்லை பண்ணீங்க? அத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். நீ இப்ப ஆடாம அசையாம நில்லு, உன்னை சுத்தி போடணும் என்று கூறிவிட்டு சமையல் அறைக்கு சென்றவர் சுற்றி போட தேவையான பொருட்களை எடுத்து வந்து பேசாமல் அவள் முன் நின்று சுற்றிவிட்டு சமையல் அறைக்கு சென்றார். வைராவும் அவர் பின்னாலேயே வந்தாள். பின்வாசலில் அவர் எரிய விட்டிருந்த விறகு அடுப்பில் கையில் கொண்டு வந்த அந்த பொருட்களை போட கடுகு படபடவென வெடிக்க ஆரம்பித்தது. எல்லா கண்ணும் இதே மாதிரி வெடிச்சு சிதறட்டும் என்று கூறியவர் வைராவை பார்த்தார்.
என்ன, சூர்யா சார் உங்களை கூப்பிட்டது உங்களுக்கு பிடிக்கலையோ? பிடிச்சிருக்கு, ஆனா ஏன் தேவையில்லாம அவரை தொல்லை செஞ்சீங்க ஜானுமா? நான் எங்கம்மா தொல்லை செஞ்சேன்? என்ன இந்த வீட்டுக்கு அனுப்புன மறுநாள் எனக்கு போன் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பி, இதையெல்லாம் தான் நீங்க வைராவுக்கு சாப்பிட கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுங்க, அவளை கொஞ்சம் அக்கறையா கவனிச்சுக்கங்கன்னு சொன்னவர் தான். மாசம் மாசம் சரியா எனக்கு சம்பளத்தை போட்டு விட்டுடுவாரு. கூடவே உனக்குன்னு தனியா ஒரு 10,000 அனுப்பிடுவாரு. அதுலதான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சேன். காசை மட்டும் சரியா அனுப்புறவரு ஒரு தடவை கூட போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டதில்ல. ஆனா என்னடானா இன்னைக்கு காலையில திடீர்னு போன் பண்ணி வைராவை நல்லா பாத்துக்கிறீங்க தானேன்னு கேட்டாரு. பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கூடவே இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதற்குள் வைரா, சூர்யா தம்பி கூப்பிடுறாருமா. அப்பாவின் குரல் உள்ளே இருந்து ஒலிக்க, இதோ வரேன்பா என்றவள் வீட்டிற்குள் ஓடினாள். டீப்பாய் மீது இருந்து ஒலிக்கிறது செல்போன். செல்லை எடுத்தவள் உடனே அழைப்பை ஏற்று, சொல்லுங்க சார் என்றாள். ஹாப்பி பர்த்டே வைரா, உற்சாகத்தோடு அவன் வாழ்த்த. தேங்க்யூ சார். அவள் குரலும் உற்சாகமாக ஒலித்தது. நேத்தே உன்னுடைய பிறந்த நாள்னு நீ சொல்லி இருந்தா கிஃப்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். சாரி சார், என்னுடைய பிறந்த நாள் எனக்கே நினைவில்லை. இன்னைக்கு அப்பா விஷ் பண்ணும் போதுதான் எனக்கே நினைவு வந்தது. சரி, பரவாயில்ல, நீ இன்னைக்கு லீவு போட்டுடு. ஜானு அம்மாவையும் கூட்டிட்டு ஷாப்பிங் போ. ட்ரெஸ், நகைன்னு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க. காசை நான் அனுப்பி வைக்கிறேன். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேண்டானா வேண்டாம் வைரா, என்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடு. அவன் குறும்பாக கூற, ஓகே சார். இப்பவும் அந்த சார் என்னை மாத்தலையா? சாரி, உங்களை என்னன்னு கூப்பிடுறதுன்னு தெரியலனா என் பேரு சொல்லி கூப்பிடு. ஓகே, கிரண்ணு கூப்பிடவா? நான் கிரண்ணை கூப்பிடுறேன். சரி, அப்படியே கூப்பிடு. உனக்கு வீடியோ கால் செய்யணும்னு தான் நினைச்சேன். ஆனா திடீர்னு ஒரு வேலை வந்துடுச்சு. அந்த வேலையை பார்த்துட்டே உனக்கு வீடியோ கால் பண்ணா உன்னை பார்த்து பேச முடியாது. அதனாலதான் சாதாரண கால் பண்ணேன். வீடியோ காலா? அவள் முணுமுணுக்க, ஏன் நான் வீடியோ கால் பண்ண கூடாதா? அப்படி இல்ல. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் நைட் உனக்கு போன் பண்றேன். நீ ஜானு அம்மாவோட போய் உனக்கு தேவையானதை வாங்கிக்க. ஓகே கிரண், குட். ஓகே பாய் என்றவன் அழைப்பை துண்டித்தான். அவன் வீடியோ காலை செய்திருக்கலாம் என்று அவள் மனம் ஆசைப்பட்டது. காலை 9 மணி ஆன போது ஜானு அம்மாவோடு ஷாப்பிங் புறப்பட தயாரானவள் முதல் வேலையாக மேனேஜரை அழைத்து இன்று தான் விடுப்பு எடுத்துக் கொள்வதாக கூற, யார கேட்டு நீ லீவ் எடுத்த? உனக்கு லீவ் எல்லாம் தர முடியாது. சீக்கிரமா ஆபீஸ் வந்து சேரு. இங்க 1008 வேலை இருக்கு. அதே மாதிரிதான் 15 நாள் லீவ் வேணும்னு சொன்னல, அந்த லீவை உனக்கு கொடுக்க முடியாது. சந்திரகாந்த் சார் சொல்லிட்டாரு. மேனேஜர் கூற, சந்திரகாந்த் சார் சொன்னாரா என்று கேட்டாள். ஆமா, அவர் சொன்னா என்ன, வைதேகி மேம் சொன்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. சீக்கிரமா ஆபீஸ் வந்து சேரு. அவள் ஏதும் கூறும் முன் அழைப்பையும் துண்டித்து விட்டார் மேனேஜர். அவள் திருப்பி அழைக்க அவளது அழைப்பை வேண்டுமென்றே அலட்சியப்படுத்தியும் விட்டார். சூர்யாவை அழைத்தாள் வைரா. ஆனால் வேலையில் மூழ்கி இருந்த சூர்யா செல்லை சைலண்டில் போட்டிருந்தான். அவள் அழைப்பதை அவன் கவனிக்கவில்லை. 2வது முறையும் வைரா அழைத்தாள். அவன் அழைப்பை ஏற்கவில்லை. வேறு வழியின்றி அவள் புறப்பட்டு அலுவலகம் வந்துவிட்டாள். தன் வேலைகள் முடிந்த பின் செல்லை எடுத்து பார்த்த சூர்யா வைராவின் அழைப்பையும் ஜானு அம்மாவின் அழைப்பையும் கண்டு சட்டென்று வைராவை அழைத்தான். இதே நேரம் மேனேஜர் வேண்டுமென்றே வைராவை அவரது அறைக்குள் நிற்க வைத்து இல்லாத வேலையை வாங்கி கொண்டிருந்தார். வைராவின் செல்போன் மேஜை மீதுதான் இருந்தது. அப்போதுதான் சூர்யா அழைத்தான். செல்போன் ஒலிக்க, ஏய், ஆபீஸ் நேரத்துல செல்போனை யூஸ் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? கோபமாக கேட்ட மேனேஜர் எட்டி அவளது செல்போனை கையில் எடுத்தார். அழைப்பது யார் என்று கூட பாராது செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்து அவரது மேஜை இழுப்பறைக்குள் போட்டு மூடியும் விட்டார். அழைத்தது யார் என்று வைராவும் பார்க்கவில்லை. இதையெல்லாம் சீக்கிரம் எழுதி முடி, இன்னும் வேலை நிறைய இருக்கு அவர் கூற, சார் இதையெல்லாம் நான் எழுதணும், கம்ப்யூட்டர்லயே. அவள் கூறி முடிக்கும் முன், உன்னை வேலை வாங்க தான் நான் இங்க இருக்கேன். என்ன வேலை வாங்க உன்னை பியூனா இங்க வச்சுக்கல. சீக்கிரமா எழுது என்று அவர் கூற, ஓகே சார் என்றவள் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாள். அவளை அமரக்கூட அவர் அனுமதிக்கவில்லை. நின்று கொண்டே அவள் குனிந்து எழுத அவர் விழிகளோ அவளது முன்னழகை பார்த்துவிட துடித்துக் கொண்டிருந்தது. குனிந்து எழுதும் முன் துப்பட்டாவை கழுத்து வரை ஏற்றிவிட்டுதான் அவள் எழுத ஆரம்பித்தாள். மேனேஜரின் விழிகளோ வைரா உடலில் ஊர்ந்து ஏறுகிறது. வைரா,
நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்க்கும்போது அப்படியே தூக்கி ஆப்பிள் மாதிரி கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அதை காதில் வாங்கி கொள்ளாமல் அவள் வேகமாக எழுதி கொண்டிருந்தாள். இப்போது அலுவலகத்திற்கு அவள் வரும்போது ஆண்கள் சிலரின் பார்வையும் வார்த்தையும் இப்படி மோசமாக தான் இருக்கிறது. நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல வைரா. முன்னாடி எல்லாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை பார்க்கும்போது எனக்கு எதுவும் தோணாது. ஆனா இப்ப திடீர்னு இப்படி செதுக்குன தேக்கு சிற்பம் மாதிரி ஆயிட்டியா? நீ நிக்கும் போது எனக்கு கால் வலிக்குது வைரா. அவரது பேச்சு இப்படி திசை மாறி செல்ல மெல்ல தலை உயர்த்தி அவரை அவள் பார்க்கும் போது அவரது பார்வை அவளது மார்பை குறிவைப்பதை கண்டு சட்டென்று நிமிர்ந்து நின்றவள் துப்பட்டாவை இன்னும் ஒரு முறை சரி செய்தாள். அவள் சட்டென்று நிமிர்ந்ததும் அவள் மறைத்து வைத்திருந்த தாலி மெல்ல எகிரி லேசாக வெளியே தெரிந்தது. அட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. புருஷன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்றவரின் பார்வை அவள் உடல் முழுவதும் மேய, சார், இதை நான் வெளியே எடுத்துட்டு போய் எழுதி கொடுக்கறேன் கோபமாக அவள் கூற, நீ இப்படி கால் வலிக்க நின்று எழுதினா தானே சீக்கிரமா உட்காரணும்னு உனக்கு தோணும். அப்படி தோணுனா தானே எனக்கு வசதியா இருக்கும். அவரது பேச்சும் பார்வையும் வைராவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என்றவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இதற்கிடையில் வைராவின் செல் ஆஃப் ஆகிவிட்டதால் ஜானு அம்மாவை அழைத்து நடந்ததை அறிந்த சூர்யாவுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. அந்த கோபத்தோடு மேனேஜரை அவன் அழைத்தான். வீடியோ கால் தான் செய்தான். அழைப்பது சூர்யா என்று அறியாது குனிந்து வேகமாக எழுதி கொண்டே இருந்தாள் வைரா. அழைப்பை ஏற்ற மேனேஜர், சொல்லுங்க சார் என்றார். மிஸ்டர் பெருமாள், வைரா உங்ககிட்ட லீவு கேட்டாங்களா என்று கேட்டான். ஆமா சார். லீவு கொடுத்தீங்களா? இல்ல சார். ஏன் சார்? இங்க அவங்க இல்லனா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டமாயிடுமா? அதுதான் வேலை ஜாஸ்தின்னு சொல்லி போன வாரம் இன்னொரு பியூனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்கல்ல? ஆமா சார். அப்புறம் ஏன் அவங்களுக்கு லீவு கொடுக்கல? சார் உடனே அவங்களுக்கு லீவு கொடுத்து அனுப்பி வைங்க. ஓகே சார். வைரா இப்ப எங்க இருக்காங்க? இதோ இங்கதான் இருக்காங்க. போன அவங்க பக்கம் திருப்புங்க. ஓகே சார் என்றவர் செல்லை சட்டென்று வைராவை நோக்கி திருப்பினார். வைரா நின்று கொண்டே குனிந்து எழுதி கொண்டிருப்பதை கண்டவனுக்கு கோபம் உச்சியை தொட்டது. குனிந்து எழுதி கொண்டிருந்த வைராவின் முகம் அவனுக்கு சரியாக தெரியவில்லை. மிஸ்டர் பெருமாள், அவங்களை இப்படிதான் நிக்க வச்சு வேலை வாங்குவீங்களா? எத்தனை நாளா இது நடக்குது? அவன் கோபமாக கேட்க, சட்டென்று போனை தன் பக்கம் திருப்பிய மேனேஜர், சார் அது என்று பதற, போனை வைரா பக்கம் திருப்புங்க என்றான். மேனேஜர் மீண்டும் போனை வைரா பக்கம் திருப்ப, இந்த அறையில் இருந்து வேகமாக தப்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு குனிந்து நின்று மின்னல் வேகத்தில் எழுதி கொண்டிருந்தாள் வைரா. வைரா, உன்னுடைய செல்போன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சூர்யா கோபமாக கேட்க, சூர்யா குரலை கேட்டு திடுக்கிட்டு தலை உயர்த்திய வைரா வீடியோ அழைப்பில் இருக்கும் சூர்யாவை கண்டு முகம் மலர்ந்தாள். இதே நேரம் வைராவையும் அவளிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தையும் அவளது அழகையும் கண்டு சூர்யா திகைத்து போனான். அவளது ஒவ்வொரு அசைவுகளையும் சூர்யாவின் விழிகள் ரசிக்க அவனது உதடுகளோ வைரா என்று முணுமுணுத்தது. அவள் கூறியதை அவன் சரியாக காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவள் அழகை கண்டு திகைத்து பேச மறந்து அமர்ந்திருந்தவன் சட்டென்று தன் நிலைக்கு வந்தான். என்ன சொன்ன? மேனேஜர் தான். அவள் கூறி முடிக்கும் முன் புரிந்து கொண்டவன் மிஸ்டர் பெருமாள் என்று அழைத்தான். செல்லை தன் பக்கம் திருப்பிய மேனேஜர், சார் என்றார். வைரா செல்ல வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமா சார். அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? செல்ல முதல்ல அவங்க கிட்ட கொடுங்க. ஓகே சார் என்றவர் செல்லை எடுத்து வைராவிடம் கொடுக்க, இன்னும் கோபமாக அவரை ஏதேதோ திட்டிய சூர்யா, வைரா 15 நாள் லீவ் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே? சார் அவங்க கேட்ட லீவ் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. விடவிடுத்து போன மேனேஜர், ஓகே சார் என்று கூற அவன் அழைப்பை துண்டித்தான். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.